கிருபைக்காய் காத்திருங்கள். எப்படிங்க? நம்பர் 2, உதவியை நாடு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, உதவியை நாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்த பொழுது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். பைபிள் அழகா சொல்லுது, அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆமென் உயரத்தில் இருந்த ஆண்டவரின் உதவியை நாடினார்கள். ஆமாவா இல்லையா? ஆண்டவரின் உதவியை நாடினார்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரின் உதவியை நாடினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா சுய முயற்சியை நாடுகிறார்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனால் இந்த காலை பொழுதிலே இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சரீர முயற்சியை நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பலத்திருந்தார்கள். எகிப்திய ராஜா சொல்றான்ல, அவர்கள் நம்மை விட எப்படி இருக்கிறார்கள்? பலத்திருக்கிறார்கள். பாருங்க, எதிர் ராஜா சொல்லுகிறான் அவர்கள் நம்மிலும் எப்படி இருக்கிறார்கள்? பலவான்களாக இருக்கிறார்கள். சரி, ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்கள் பலனை சார்ந்தார்களா? ஆண்டவருடைய உதவியை நாடினார்களா? கேள்விக்கு பதில், தங்களுடைய பலனுடைய உதவியை நாடின, மசில் பவரை நாடினாங்களா? மேன் பவரை நாடினாங்களா? ஆனால் ஆண்டவருடைய உதவியை நாடினார்களா? பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், மசில் பவர் இருக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம். இது ஒன்றும் தேவனுடைய உதவிக்கு நிகராய் இராது. தேவனுடைய உதவிக்கு நிகராய் இராது. சிலர் நினைக்கிறாங்க எனக்கு காசு இருக்கு பார்த்துக்கிறேன், சிலர் நினைக்கிறாங்க எனக்கு பணம் இருக்கு பார்த்துக்கிறேன், சிலர் நினைக்கிறாங்க எனக்கு தோத்திர நண்பர்கள் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம். ஆனால் இவர்களை குறித்து ராஜா சொல்லுகிறார், இவர்கள் நம்மிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். அப்படியானா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பலத்தை எதிர்பார்த்திருக்கலாம் இல்ல, தங்கள் பலத்தை சார்ந்திருக்கலாம் இல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, தங்களுடைய மசில் பவரை அவர்கள் சார்ந்து கொள்ளவில்லை, ஆண்டவருடைய உதவியை நாடினார்கள். சொல்லுங்க, ஆண்டவருடைய உதவியை நாடினார்கள். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க படிப்பில் ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். தோத்திரம், உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். உங்கள் ஊழியத்தில் ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். சில நேரங்களில் சில சொல்லுவாங்க, என்னைக்கு ஆண்டவரின் கூப்பிடுறியே, என்னைக்கு ஜெபம் ஓடுறியே, ஆண்டவர்னு சொல்றியே, தோத்தர உனக்கு என்ன கிடைச்சுங்கிறா? என்ன கிடைச்சுங்கிறது ரெண்டாவது, இன்னைக்கு நான் நிக்கிறேனா இல்லையா? இன்னைக்கு என் குடும்பம் சாகாம நிக்கிறா இல்லையா? சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். குதிரையை மேன்மை பாராட்டுகிறவன் விழுந்தான், நான் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறேனே, என் குடும்பம் நிக்குது, என் பிள்ளைகள் நிக்கிறார்களே, என் ஊழியம் நிக்குது. அப்ப உன் குடும்பம் நிக்குமா நிக்காதா? நிக்கும் தானே. உதவியை நாடுவது, உதவியை நாடுங்கள். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, உதவியை நாடுங்கள். முதல்ல என்ன சொன்னேன்? கிருபைக்காய் காத்திருங்கள். இரண்டாவது, உதவியை நாடுங்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, உதவியை நாடுங்க. தேவனுடைய சமூகத்திலே ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நிற்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பைபிள் அழகா சொல்லுது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களிலே ஏறெடுக்கிறேன். அப்படித்தானே சொல்லுது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி உதவியை நாடு. பிரதர், உதவியை நாடு. மனிதர்களால் கைவிடப்பட்டீர்களா? ஆண்டவரிடத்திலே உதவியை நாடுங்கள். மனிதர்கள் தீங்கு செய்கிறார்களா? ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறீங்களா? ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். இது உன் பெருக்கத்திற்கு காரணமாயும் உன் விசாலத்துக்கு காரணமாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய உதவியை நாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நானும் தேவன், நான் உனக்கு உன்னை பலப்படுத்தி உனக்கு சொல்லுங்க சகாயம் பண்ணுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை, சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி செய்வேன். உலகத்தானுக்கு பின்னால போகாத, மனிதனுக்கு பின்னால போகாத. அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான், குடும்பம் உதவி செய்யும், கோத்தரம் உதவி செய்யும். அப்படி ஓடாதீங்க பிரதர். தேவனுடைய உதவியை நாடு பிரதர். ஆண்டவருடைய உதவியை நாடுங்க. வேதம் சொல்லுகிறது, கேரி தாற்றின் தண்ணீர் வற்றினாலும் காகத்தின் வரவு நின்று போனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் அதிசயமா நடத்துவார். கர்த்தர் உன்னிலே மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா.
பக்கத்துல சொல்லுங்க, உதவியை நாடுங்க. நாடுறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. உதவியை சொல்லுங்க, உதவியை ஒரு முறை கூட சொல்லுங்க, உதவியை. அப்ப யாருக்கு நெருக்கம் பெருக்கத்திற்கு காரணமாகிறது? யாருடைய வாழ்க்கையில் நெருக்கம் விசாலத்திற்கு காரணமாகிறது? ஒன்று, நெருக்கத்தில் கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள். ரெண்டு, நெருக்கத்தில் படைத்தவரின் உதவியை நாடுகிறவர்கள். நெருக்கத்தில் படைத்தவருடைய உதவியை நாடுகிறவர்கள். சகோதரா, இன்றைக்கு ராத்திரி அல்லது இன்றைக்கு பகல்வெளி நீ எழுதிக்கொள், உன்னுடைய ஜீவிதத்திலே ஆண்டவருடைய உதவியை நாடி இன்று வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய உதவியை நாடி இந்த ஆலயத்திற்குள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்று நீ அனுபவிக்கிற சில நெருக்கங்கள் உன்னுடைய பெருக்கத்திற்கு காரணமாகும். கர்த்தரை விட்டு விடாதே, கர்த்தரை விட்டு விடாதே. ஆமென் சொல்லுங்க. நெருக்கம் பெருக்கத்திற்கு காரணமாய் ஒன்று கிருபைக்காய் காத்திரு. இரண்டாவதாக சொல்லுங்க, உதவியை சொல்லுங்க, உதவியை. மூன்றாவதாக தோத்திரம் யோவான் 2ஆம் அதிகாரத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். சொல்லுகிறதை செய்யுங்கள். மூன்றாவதாக, உன் நெருக்கம் உனக்கு பெருக்கத்திற்கு காரணமாக இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிறதை செய். அவர் சொல்லுகிறதை செய். அவர் சொல்லுகிறதை செய். ஆண்டவர் தெளிவாக இந்த காலை பொழுதிலே உங்களோடு பேசுகிறதை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும்? யோசித்து பாருங்க. தோத்திரம் திராட்சை ரசம் பயன்படுத்துவதற்கு அல்லது பக்குவப்படுத்துவதற்கு தண்ணீர் என்ன செய்யக்கூடாது? உபயோகிக்க கூடாது. தியரிப்படி தண்ணி பயன்படுத்தக்கூடாது. 2, தியரிப்படி கற்சாடிகளில் அதை பயன்படுத்த கூடாது. ஆனா தியரிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா தோத்திரம் அதுக்கு பல நாட்கள் ஆகும். கற்சாடியில் அதை வைக்க கூடாது. அடுத்து தண்ணீர் பயன்படுத்த இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொல்லுகிறார், கற்சாடிகளை எடுத்துட்டு வாங்க, தண்ணீரை நிரப்புங்க அப்படின்றார். ஆண்டவர் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வேணும்னா எதிர்மறையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், இதை செய். உடனே நம்ம நினைப்போம், அது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னா வருமா? தண்ணீர்ல ரசம் வருமா? தண்ணீர்ல ரசம் வருமா? கற்சாடியை பயன்படுத்தலாமா? இந்த மாதிரிப்பட்ட நம்முடைய ஃபார்முலாலாம் நீ யூஸ் பண்ணாதீங்க. சொன்னதை செய், சொன்னதை செய். நெருக்கத்துக்கு மாற்றம் வரும். அவர் சொன்னதை செய். உன் மண்டையை கொஞ்சம் கலத்து தனியாக வச்சுக்கிட்டு, உன் மூளையை கொஞ்சம் தனிக்கு கழிய வச்சுட்டு, தோத்திர கழுவி தனியாக வை, கழுவி தனியாக வை. அந்த கூறுகட்ட மூளையை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு கத்த சொல்லுகிறத செய். பக்கத்தில் சொல்லுங்க, கத்த சொல்றதை செய், கத்த சொல்றதை செய். கீழ்ப்படிய சொன்ன செய் பிரதர், செய் பிரதர். அதை செய்யும் பொழுது உன் நெருக்கம் மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் பெருக்கம் உண்டாகும். நெருக்கத்தில் பெருக்கம் உண்டாகும். கீழ்ப்படை, கீழ்ப்படி. சொன்னதை செய். தங்கச்சி சொன்னதை செய். பக்கத்தில் மரியாதையா சொன்னதை செய். அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும்னா ரட்சிக்கப்படு. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஞானஸ்நானம் எடு. மனம் திரும்பணும்னா மனம் திரும்பு. ஆண்டவருக்கு வாழணும்னா வாழு. நீ சொன்னதை செய். ஆண்டவர் சொன்னதை செய். மாற்றம் கர்த்தரால் வரும். ஜெயமோ சொல்லுங்க, ஜெயமோ, ஜெயமோ. எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுது? எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுது? சொன்னதை செஞ்ச பிள்ளைகள் சிலர் இருக்கிறீங்க. அவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நெருக்கத்தை வெறுக்காத, பெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்றார், பெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்றார். விசாலம் வருதுன்றார், விசாலம் வருதுன்றார். நீ நினைக்கிறத விட சொன்னதை செய்தால. ஆண்டவர் சொன்னதை செய்தியா? ஆண்டவர் சொன்னதை செய்கிறியா? வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும், ஆனால் கீழ்ப்படுகிறவனுக்கோ பெருக்கம் உண்டாகும்.